அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு என்ன சாப்பிடுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சமையல் வேலையெல்லாம் சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. சரி, அதுக்கு முன்னாடி சமைச்சிட்டு வெளி வேலையெல்லாம் வந்து பார்த்துடலாம். ஏன்னா வெயில் வந்து பயங்கரமா இருக்கு. 8 மணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பயங்கரமா இருக்கு. சீக்கிரமா வெளி வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டோம்னா உள்ளுக்குள்ள நம்ம பொறுமையா எல்லா வேலையும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சாணியெல்லாம் நான் வாரி வச்சிருந்தேன். எங்க வீட்டுக்கார மாட்டுக்கு தீனி போட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து சாணி வாரி வச்சதுக்கு அப்புறமா எங்க வீட்டுக்காரர் கொண்டு போய் கொட்டிடுவாரு. என்னால் சாணி வாரி வைக்க தான் முடியும், என்னால் கொண்டு போய் கொட்ட முடியாது. இது வந்து சொல்லிக்கிறேன், ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்மளால எது முடியுமோ அந்த வேலையை மட்டும்தான் என்னால் செய்ய முடியும். கொண்டு போய் கொட்டலாம் முடியாது. அதெல்லாம் தேவையில்லாமல் வீடியோக்கோசரம் சீன்லாம் போட மாட்டேன். என்னால் வாரி வைக்க முடியும், கொண்டு போய் கொட்ட முடியாது. அதுக்கப்புறம் கையில் வந்து அந்த பச்சை சாணியெல்லாம் கொண்டு போய் எல்லாம் கொட்டிட்டு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் காஞ்ச நேற்று 2 நாளாக காஞ்சிட்டு இருந்துச்சு இந்த சாணி பவுடருக்கு. அதுக்கு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணேன். ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா இடிக்கும் போது நல்லா விளக்கு செய்யறதுக்கு வந்து நல்லா பவுடராக இருக்கும், கெட்டும் போகாது. பஞ்சகவிய விளக்கு வந்து எத்தனை நாள் ஆனாலும் கெட்டு போகாது. இந்த மாதிரி நல்லா நம்ம பவுடராக செஞ்சாதான் நம்மளுக்கு வந்து விளக்கும் நல்லா ஷேப்பாக வரும். அது எல்லாத்தையும் நல்லா காய வச்சுட்டு, அந்த பக்கம் விளக்கு ஏற்கனவே செஞ்ச விளக்கெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் திருப்பி போடணும். ஏன்னா அப்போ தான் வந்து பேக்கிங் பண்ணும்போது உடையாமல் நல்லா சேஃபாகவும் இருக்கும். நல்லா காஞ்சாதான் நம்மளுக்கு விளக்கு ரொம்ப நாள் வரும். அந்த பூசை பிடிக்காமல் நமுத்து போகாமல் அந்த மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 150 ஒரு 200 விளக்கு செய்வேன். செய்ய செய்ய டெலிவரி ஆயிரும். ஏன்னா மோல்டில் தானே செய்கிறேன், கையில் செஞ்சதுனால தான் கொஞ்சம் லேட் ஆகும். அப்புறம் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து உளுத்தங்கஞ்சி தான் செஞ்சுருந்தேன். கருப்புளுந்து வந்து ஒரு 4:30 இடையில எந்திரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து வந்து ஊற வச்சுருந்தேன். அதை வந்து டக்குன்னு வந்து உளுத்தங்கஞ்சி வச்சாச்சு. நல்லா இருக்கும். இந்த கருப்பு உளுந்தில் வந்து நம்ம கஞ்சி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப உடம்புக்கும் நல்லது. அப்புறம் தேங்காய், வெல்லம் இது எல்லாத்தையும் போட்டேன். நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் இல்லை, நெய் தான் இருந்துச்சு. வீட்டில் காய்ச்சினா பசு நெய் தான். அப்புறம் அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுவும் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஆளுக்கு ஒரு கிண்ணம் ஊற்றி காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா தான் போய் குடித்தோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு கிண்ணம் ஊற்றி கொடுத்துட்டு மதியானத்துக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா சாதம், அதுக்கப்புறம் முருங்கைக்காய் சாம்பார். நேற்று என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். எந்த ஊருன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இங்கேருந்து பொம்படியிலேருந்து மணிப்புரம். அங்கே வந்து என் ஃப்ரெண்டு இருக்காங்க, சப்ஸ்கிரைபர் தான். வீடியோ பார்த்து அவங்க வந்து என்கிட்ட பேச பழகி இப்போ ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். அவங்க வீட்டுக்கு தான் நேற்று போயிருந்தோம். அவங்க முருங்கைக்காய் கொடுத்துருந்தாங்களா, அந்த முருங்கைக்காவை போட்டு 2 பருப்பில் போட்டு சாம்பார் வச்சுட்டு எங்கள் செடியில் ஒரு 5-6 கத்திரிக்காய் இருந்துச்சு, அதை போட்டு வறுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தான் எங்கள் வீட்டில் சாப்பாடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.